10th Social Science, Unit 1, Lesson 1, Outbreak of First World War and its Aftermath. Introduction. The First World War 1914 begin ஆச்சு. 1914 இருந்து 1918 வரைக்கும் the First World நடைபெற்றது. 1914 is a turning point in world history. Historians therefore call it the long 19th century. வேர்ல்டு ஹிஸ்டரியிலே இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லப்படுது. த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் ரீட்ரான். 3 மேஜர் எம்பையர்ஸ் லேட் ஷேட்டர்ட் பை த எண்ட் ஆஃப் த வார். த பொலிட்டிக்கல் மேப் வேர்ல்டு மேப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்தவுடன் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் த ஆட்டோமன்ஸ் இது எல்லாமே சிதறுண்டு போனது. இந்த நாடுகள் எல்லாமே சிதறுண்டு போனதாக சொல்லப்படுது. த பிகெஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிந்த பிறகு ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 ஏற்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுடைய ரிசல்ட்ஸாக இது வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் முடிந்த பிறகு வேர்ல்ட் பீஸ் உலக அமைதியை ஏற்படுத்துறதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைய யுஎன்ஓ லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு யுஎன்ஓ, அதுதான் முந்தி இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நெக்ஸ்ட், ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். த சர்ப்ளஸ் வெல்த் தஸ் ப்ரொசீட் வாஸ் யூஸ் டு பில்ட் மோர் ஃபேக்டரிஸ், ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸ் அண்ட் அதர் அண்டர்டேக்கிங்ஸ். மற்ற நாடுகள் நிறைய சர்ப்ளஸ் வெல்த், நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற நாடுகளில் மார்க்கெட்டை கெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற நாடுகளில் கம்யூனிகேஷனும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஏற்படுத்துறதுக்காக கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ், பெரிய பெரிய நாடுகள், ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் மற்ற நாடுகளில் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ப்ராடக்டை அடுத்த நாடுகளில் கொண்டு விற்பனை செய்து அந்த நாடுகளில் தங்களுடைய மார்க்கெட்டை ஏற்படுத்தினாங்க. கேபிட்டலிசம் ப்ரொடியூஸ் ஹியூஜ் கான்ட்ராக்ட்ஸ். Extreme poverty and extreme wealth, slum and skyscraper, empire state and dependent exploit colony. இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து மற்ற நாடுகளில் தங்களுடைய ப்ராடக்டை வந்து விற்பனை செய்ததுனால அந்தந்த நாடுகளில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே அவங்களுக்கு விற்பனை ஆகாமல் மக்கள் வந்து மிகவும் பாவர்ட்டியான ஒரு நிலைமைக்கு மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் 2, Rise of monopoly capitalism. In markets for goods and capital, which was an essential characteristic of imperialism. Imperialism அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை பிடிக்கிறது, அதாவது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டில் வியாபாரம் செய்து அந்த நாட்டினுடைய பகுதிகளெலாம் தன் நாட்டோடு கூட சேர்த்து கொள்வது, அதுதான் imperialism அப்படிங்கிற ஒரு வேர்டு. They try to gain more profit தென் த அதர் கண்ட்ரி. ஒவ்வொரு நாடுகள்லையும் நிறைய ப்ராடக்டை வந்து விற்பனை செய்து தங்களுடைய காலனிஸ் அங்கே ஏற்படுத்துறது. காலனி அப்படிங்கிற வேர்டும் மற்ற நாடுகளில் குடியேற்றங்களை ஏற்படுத்துறது. ஒரு நாட்டில் இப்போ இலங்கையிலேருந்து அகதிகள் இந்தியாவில் வந்து குடியேறினாங்க, அது வந்து நம்ம காலனின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடுகளில் தங்களுடைய காலனிஸை ஏற்படுத்துறது தான் நம்ம காலனிசம் அப்படிங்கிற வேர்டு வந்து சொல்லப்படுது. A trust is an industrial organization engaged in production or distribution of any commodity. Commodity அப்படின்னா ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த இடங்கள் அந்த கமாடிட்டி எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி முன்னிலையில் வைக்கிறது தான் இந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு அமைப்பு. The next, imperialism and its essential characteristics. Imperialism is the highest stage of capitalism. ஆக முதலாளித்துவ நாடுகள் மற்ற நாடுகளை பிடிக்கிறது தான் அந்த இம்பீரியலிசம் அப்படிங்கிறவர். லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வாஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ரப்பர், ஆயில், நைட்ரேட், சுகர், காட்டன், டிராபிக்கல் ஃபுட்ஸ்டப்ஸ், மினரல் எக்ஸெட்ரா வேர் ரா மெட்டீரியல்ஸ் விச் வேர் நெசசரி டு மோனோபோலி கேபிட்டலிஸ்ட். இப்படி ஒவ்வொரு பொருட்களும் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூலப்பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், காட்டன் இதெல்லாமே ரா மெட்டீரியல். இந்த பொருள்களை வைத்து தான் இன்னொரு பொருள் உண்டாக முடியும். இப்போ சுகர், கரும்பை வைத்து தான் சுகர் ஃபேக்ட்ரி, காட்டனை வைத்து தான் காட்டன் ஃபேக்ட்ரி. இந்த மாதிரி முதல்ல கிடைக்கக்கூடிய இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய முதல் பொருள் அதை தான் நம்ம வந்து ரா மெட்டீரியல் சொல்கிறோம். அந்த ரா மெட்டீரியல் வந்து வேறு நாடுகள்லேருந்து கொண்டு வந்து அந்த நாடுகளை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறாங்க. ரைவலரி ஆஃப் கிரேட் பவர்ஸ்.
ஈரோப் ஒவ்வொரு நாடும் எப்படி எழுச்சி அடைந்தது, எப்படி பவராக வந்தது அப்படிங்கிறத வரலாற்றில் நம்ம படிக்க போகிறோம். ஈரோப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் இந்த எல்லா நாடுகளுமே ஈரோப் அப்படின்னு சொல்லப்படுது. ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளும் மற்ற நாடுகளில் காலனிகளை ஏற்படுத்தி வைத்தது. After 1870, England, France, Belgium, Italy and Germany joined the scramble of colonies. ஒவ்வொரு நாடுகளில் போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளில் காலனிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுது. Clashes amongst great powers. பெரிய நாடுகளாக கிரேட் பவர்ஸ் அப்படிங்கும்போது இங்கிலாந்து, ஜெர்மனி இந்த 2 நாடுகள் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் கிரேட் பவர்ஸ். ஒவ்வொரு நாடோடு கூட போட்டி போட்டு இங்கிலாந்து ஒவ்வொரு நாடும் மார்க்கெட்டை ஏற்படுத்துறதுக்காகவும் போட்டியை ஏற்படுத்துறது தான் இந்த கிளாஷஸ் அமாங் கிரேட் பவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் ஏசியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். தோ அவுட்லுக் ஆஃப் த ரூலர்ஸ் ஸ்டில் ரிமைன் ஃபியூடல், ஜப்பான் டுக் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷனரி. ஜப்பான் மற்ற நாடுகளில் தங்களுடைய வெஸ்டர்ன் எஜுகேஷனை பரப்புறதுக்கான வாய்ப்புகளை மற்ற நாடுகளை ஏற்படுத்தி கொண்டது. ஜப்பான் எமர்ஜ் அண்ட் அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியல் பவர். ஏற்கனவே ஜப்பான் இண்டஸ்ட்ரியல் பவரில் மிகவும் கூடின ஒரு நாடாக ஜப்பான் இருக்குது. மற்ற நாடுகள் சைனாவோட போட்டி போட்டு சைனாவோட ஒரு வார் ஏற்படுத்தி சைனாவை தோற்கடித்து சைனோ ஜப்பானிஸ் வார் அப்படின்னு ஒரு வார் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வாரில் சைனா தோற்கடிக்கப்படுது, ஜப்பான் வெற்றி பெறுது. அப்போ ஜப்பான் வெற்றி பெறதுனால ஜப்பான் உலகத்திலே ஒரு பெரிய அமைப்பாக அங்கே ஏற்படுத்தப்படுது. ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ், ஜப்பான் இது 3 சேர்ந்து லியோடங் அப்படின்னு சொல்லி ஒரு பெனிசுலா, அது ஒரு தீபகற்பம். அந்த பெனிசுலாவில் போர்ட் ஆர்தர் இது இந்த பகுதியையும் சீனாவில் உள்ள லியோடங்கிற பகுதியையும் ஜப்பான் பிடித்து உலக அளவில் ஜப்பான் ஒரு பெரிய இடத்தை பெற்றுக்கொள்ளுது. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அண்ட் சென்ட் அ லார்ஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. சைனாவில் உள்ள பகுதி தான் மஞ்சூரியா. ரஷ்யாவும் சைனாவில் போர் செய்து மஞ்சூரியா பகுதியை பிடித்து கொள்ளுது. ஜப்பான் என்டர் இன்டு அன் அலையன்ஸ் வித் இங்கிலாந்து இன் 1902. இங்கிலாந்துல ஜப்பான் தன்னுடைய ஆர்மி அங்க அனுப்பி மஞ்சூரியா பகுதிகளையும் ஜப்பான் பகுதிகளையும் பிடித்துக் கொள்ளுது. ரஷ்யா ஜப்பானிஸ் வார். ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே போர் நடைபெற்றது. அதில் ரஷ்யா தோல்வியடையுது. அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்தர். அந்த போர்ட் ஆர்தருக்கு பகுதியை ஜப்பான் பிடித்துக் கொள்ளுது. ஆக ரஷ்யா தோல்வியடையுது. ஜப்பான் பிகம் எ பவர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அளவுக்கு ஜப்பானுடைய எழுச்சி இருக்கிறதாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஜப்பானுடைய டிப்ளமசினா ராஜதந்திர கொள்கை. ஆஃப்டர் 1905 ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. கொரியாவிலையும் ஜப்பானுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை ஜப்பான் செய்து ஜப்பான் நவ் டிமாண்ட் நாட் ஓன்லி த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் சான்சங் டு ஜப்பான் அண்ட் த ரெகக்னேஷன் ஆஃப் ஜப்பானீஸ் ஹோல்ட் ஓவர் மஞ்சூரியா. அது சைனாவின் மீது நிறைய பகுதிகளையும் இந்த ஜப்பான் பெற்றுக்கொள்ளுது. அதுபோக ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் போத் சைனா அண்ட் யூரோப்பியன் பவர்ஸ். மற்ற நாடுகளோடு கூட ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா பகை அப்படிங்கிற அர்த்தம். மற்ற நாடுகளோடு கூட ஜப்பான் சைனாவில் நிறைய பகுதிகளை பிடித்துக் கொள்ளுது. மற்ற நாடுகளுக்கு அது கிடைக்காம போறதுனால மற்ற நாடுகளும் சைனாவின் மீது பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. தென் காலனிசம் அண்ட் இட்ஸ் ஃபாலோட். பிரிட்டன், பிரான்ஸ், பெல்ஜியம் have divided the continent between them. ஒவ்வொரு நாடும் அந்த பகுதிகளை காலனிசம் ஒவ்வொரு பகுதிகளையும் தனக்குள்ள பிரித்து கொள்ளுது. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஸ்பேர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தைவான். பிரான்ஸ் கான்க்யூர்ட் இண்டோ சைனா. ஆக ஜப்பான் கொரியா, தைவான் இந்த பகுதிகளையும் ஜப்பான் வெற்றி பெறுது. அப்புறம் பிலிப்பைன்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன், ரஷ்யா, ஈரான் எல்லா பகுதிகளிலையும் பார்ட்டிசிபென்ட். ஸ்பர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், ஆக அதிக செல்வாக்கு மிக்க ஜப்பானாக இது எழுச்சி பெறுது. த யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு carve out colonies in Africa. The Italian army suffered a devastating defeat at the hands of Ethiopian army and Adawa. இத்தாலி எத்தியோப்பியன் ஆர்மியில்
தோல்வி அடைந்து அந்த பகுதி இத்தாலி அந்த பகுதியை விட்டு வெளியேறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது இது அவ்வளவுமே இன்ட்ரடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல், அது ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுங்கிறத இவ்வளோ நேரம் படித்தது. இன்னும் படிக்கிற போகிறது காசஸ், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான காசஸ், ரீசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்ப்போம். அப்புறம் கோர்ஸ் ஆஃப் த போர் எப்படி நடந்தது, அதுக்கு பிறகுதான் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் இப்போ இதில் படிக்க போகிறது ஒரு 7 காசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் காசஸ் வந்து யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் போது 2 ஆர்ம்டு கேம்ப், 2 கேம்பாக வந்து போர் செய்யறதுக்காக 2 அணியாக 2 கேம்பாக ஒரு சில நாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. அதில் தலைவராக ஒன்று வந்து ஜெர்மனியுடைய பின்னாடி நிறைய நாடுகள் இருந்தது. அடுத்து இங்கிலாந்துக்கு பின்னாடியும் நிறைய நாடுகள் இருந்தது. சென்ட்ரல் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனி லீடிங் பண்றது தான் சென்ட்ரல் பவர்ஸ் சொல்லப்படுது. அடுத்தது வந்து இங்கிலாந்து லீட் பண்ற ஒரு கேம்புக்கு பேர் தான் அலைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக 2 அணியா சேர்ந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வார் பண்றதுக்காக வராங்க. சென்ட்ரல் பவர்ஸ்ல எந்தெந்த நாடுகள்லாம் இருந்ததுன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கரி அண்ட் இத்தாலி. The Austria would help each other. அந்த 3 நாடுகளும் சேர்ந்து 3 இயர்ஸ்க்கான ஒரு ப்ராமிஸ் பண்ணப்பட்டு இந்த வார்ல வந்து அவங்க வந்து இறங்குறாங்க. An isolated Britain want to her isolation and approached Germany twice but in vain. பிரிட்டன் வந்து முதல்ல வார்ல அடுத்த அணியில இருந்து போர் செய்யறதுக்காக வருது. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டனும் ஜெர்மனியும் தான் மெயின் அணியாக இருந்து வார்ல வந்து இறங்குகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், த growth ஆஃப் நேஷனலிசம். நெக்ஸ்ட் வந்து நேஷனலிசம், ஒவ்வொரு நாடும் அவரவர் நாட்டினுடைய தேசப்பற்று, மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட், நம்ம நாடு ரைட்டோ தப்போ நம்ம நாட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நேஷனலிசம், ஒரு தேசப்பற்று வந்து இந்த வார் செய்யறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. இங்கிலாந்துல ஜியோனிசம் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. பிரான்ஸ்ல சுவனிசம், ஜெர்மனி குட்லர் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி இந்த மாதிரி அவரவர் தேசப்பற்றோடு கூட தன் நாட்டுக்காக போர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. த நெக்ஸ்ட் வந்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பையர். இது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கே முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா ஜெர்மன் எம்பையர், கெய்சர் வில்லியம் II. இவர் தான் ஜெர்மன்ல உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற வாருக்கான மெயின் ரீசனே இந்த ஜெர்மனி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கெய்சர் ப்ரொக்ளைம் த ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்ட், தான் உலகத்துக்கே லீடரா இருக்கணும், உலகம் முழுவதும் தன்னை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை கொண்ட ஒரு கெய்சர் வில்லியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெர்மனியுடைய அதிபரை நம்ம பார்க்கிறோம். ஜெர்மன் நேவி குட் பி டைரக்டட் ஒன்லி அகெயின்ஸ்ட் நாவல் பேசஸ். கடற்படை மூலமாக போர் செய்யறதுக்கு இந்த ஜெர்மன் வந்து ரெடியா இருக்குது. தென் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர் முதல்ல ஏற்பட ஆரம்பிக்குது. பிரான்ஸ்ல மிக செழிப்பான பகுதி அப்படின்னு சொன்னா அல்சைஸ் லொரைன் அப்படின்னு சொல்லி 2 நகரங்கள் அங்க மிக செழிப்பான பகுதி. இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு ஜெர்மனி வந்து அந்த பகுதியை முதல்ல பிடிக்க ஆரம்பிச்சது. இதுவும் வாருக்கான ஒரு முக்கிய காரணம். பிரான்சினுடைய பகுதியை ஜெர்மனி பிடித்ததுனால இது ஒரு வாருக்கான ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கான ஒரு காசஸ்ல ஒண்ணு. நெக்ஸ்ட் இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ங்கிறது பால்கன் வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பால்கன் பகுதிகள் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல கொடுக்கப்படுது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சில பகுதிகள் பால்கன் பகுதிகள், அந்த பகுதிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு வார் நடத்தப்பட்டது. 1908ல இந்த பால்கன் போர் நடைபெற்றது. ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina. முதல்ல போஸ்னியா பகுதியையும் கெர்சிகோவினா பகுதியையும் ஆஸ்திரியா பிடிக்குது. Russia should have freedom to move her warship through the Dardanelles and the Bosphorus. ஆக கடல் வழியாக இந்த வார் வந்து நடைபெறுது. ஜெர்மனி கேவ் ஆஸ்திரியா ஃபர்ம் சப்போர்ட். ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் அதில் கொடுக்குது. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia,
இன் கான்சிக்வன்ஸ் ரஷ்யா ஹெல்ப் செர்பியா. ஒவ்வொரு நாடுகளுக்கு உதவி செய்தது. ஆஸ்திரியா அண்ட் செர்பியா லெட் டு த அவுட் பிரேக் ஆஃப் த வார் இன் 1914. இந்த பால்கன் வாரும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு இட்டு சென்றதாக சொல்லப்படுது. இந்த பால்கன் வார்ல டர்க்கியும் வாஸ் அ பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப். யூரோப்ல டர்க்கியும் ஒரு மிகச்சிறந்த நாடாக சொல்லப்படுது 18th செஞ்சுரியில். மெனி நான் டர்க்கிஸ் பீப்புள் இந்த பால்கன்ஸ். இந்த பால்கன் பகுதியில் டர்க்கி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டை சேர்ந்த மக்களும் இதில் அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது. The Balkans and the subjects of different nationalists in the Balkans indulged in the most frightful massacre and atrocities. அந்த பகுதியில் பால்கன் பகுதியில் நிறைய மசாக்கர்ஸ், நிறைய படுகொலைகள், அட்ராசிட்டிஸ் மீன்ஸ் நிறைய அட்டூழியங்களும் அந்த பகுதியில் நடைபெற்றதாக சொல்லப்படுது. அர்மீனியன் ஜெனோசைட் இஸ் அ ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். ஜெனோசைட் மீன்ஸ் இனப்படுகொலை. இந்த பால்கன் வாரில் நிறைய இனப்படுகொலையும் நடைபெற்றது. இதுவும் இந்த வாருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கான ஒரு காரணமாக காசஸாக சொல்லப்படுது. Macedonia had a mixed population. There were rivalries among Greece, Serbia, Bulgaria and later Montenegro for the control of it. நிறைய நாடுகள், இந்த நாடுகளுக்கு இடையேயும் போட்டி அதிகமாக ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் பால்கன் வாரில் போரிட்ட ஒரு பகுதியாக நாடுகளாக சொல்லப்படுது. ட்ரீட்டி ஆஃப் இந்த போருடைய எண்டில் 1912 இந்த ஃபர்ஸ்ட் பால்கன் வார் ஏற்படுத்தப்படுது. 13 இந்த பால்கன் வார் நடைபெறுது. கடைசியா டர்க்கி அந்த கான்ஸ்டான்டினோபிள் பகுதி, அதனுடைய தலைநகரமான கான்ஸ்டான்டினோபிள் பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மற்ற பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த டர்க்கி இதுல தோல்வி அடையுது. பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட், அதுவும் தோல்வி அடையுது. தோல்வியில் தாங்க முடியாம கடைசியில் அவங்க ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்றாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய பேரு புச்சாரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு இமீடியட் காஸ். ஒவ்வொரு நாடுகளும் போர் செய்து போட்டிகள் ஏற்பட்ட பிறகு இமீடியட் காஸ் ஏற்படுத்தப்படுது. முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ்திரியாவுடைய இளவரசர், அவருடைய பேர் ஆர்ச் டியூக் பிரான்ஸ் பெர்டினாண்ட். இந்த ஆஸ்திரிய இளவரசன் பெர்டினாண்ட செர்பிய இளைஞன், அவனுடைய பேரு பிரின்சிப் போஸ்னியா செர்ப். பிரின்சிப் அவனுடைய பேர். இந்த பிரின்சிப் ஆஸ்திரியா இளவரசனான பிரான்ஸ் பெர்டினாண்ட இந்த பிரின்சிப் மர்டர் பண்றான், கொலை செய்யறான். அதனால இதுக்கு செர்பியா அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குது. எக்ஸ்பிளனேஷன் கேட்கும் போது அதுக்கு விளக்கம் தர மறுக்கும் போது ஜெர்மனி முதல்ல வார்ல இறங்குது. அதனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு. கோர்ஸ் ஆஃப் த வார், போரினுடைய போக்கு, போர் எங்கெல்லாம் நடந்தது, எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடந்தது அப்படிங்கிறத இனி நம்ம படிக்க போறது. 2 வாரிங் கேம்ப்ஸ். முதல்ல சென்ட்ரல் பவர்ஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம படித்தோம். 2 அணியா பிரிஞ்சு வார் செய்தாங்க. சென்ட்ரல் பவர்ஸ் அப்புறம் அலையஸ். சென்ட்ரல் பவர்ஸ்ல ஜெர்மனி தலைமை தாங்கிச்சு, அலைஸ்ல இங்கிலாந்து தலைமை தாங்கிச்சு. மற்ற நாடுகள் அதுக்கு பின்னாடி அந்த நாடுகளோடு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியா சேர்ந்து போர் செய்ததாக நம்ம பார்க்கிறோம். The warring nations were divided into 2. The central powers consisted of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. Italy remained a neutral country when the war broke out. வார் ஆரம்பிச்ச உடனே இத்தாலி நியூட்ரலா தான் இருக்கு, நடுநிலைமை இருக்குது, எந்த நாட்டோடு கூட அது சேரல அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் அலைஸ் 9 states of opposed the central powers were Russia, France, Britain, Italy and United States, Belgium, Serbia, Romania and Greece. இந்த எல்லா நாடுகளும் அலைஸ் கண்ட்ரியோட சேர்ந்து வார்ல இறங்குது. நெக்ஸ்ட் ஜார் அபார்டிவ் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். ஜார் அப்படின்னாலே அது ரஷ்யாவுடைய கிங்கோடைய நேம் தான், ஜார் நிக்கோலஸ் II அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவும் இந்த வார்ல இறங்குது. வார் இன் வெஸ்டர்ன் ஆர் பிரெஞ்ச் ஃப்ரண்ட். ஜெர்மனி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் பெல்ஜியம் ஆன் த சைட் ஆஃப் அலைஸ். ஜெர்மனியும் அலைஸ் அந்த பகுதியோடு சேர்ந்து வார் செய்தது. பேட்டில்ஸ் ஆஃப் டான்பர்க் அண்ட் மான், இது ஒரு வார். மான் வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார் நடைபெற்றது அந்த பகுதியில்.
ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இன்வேடர் ஈஸ்ட் பிரஷியா. ரஷ்யா வந்து அவருடைய ஆர்மியை ஈஸ்ட் பிரஷியாவில் வேகமாக கொண்டு வருது. அங்கே அது ஜெர்மனியை தோற்கடிக்கப்படுது. ரஷ்யா வந்து அதில் வந்து வெற்றி பெறுது. அது மான் வார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் கொடுக்கப்படுது. த பிரெஞ்சு ஆர்மி மேட் ஆல் அவுட் எஃபர்ட்ஸ் டு டிரைவ் அவே த இன்வேடிங் ஜெர்மன்ஸ். அட் த பேட்டில் ஆஃப் மான் த பிரெஞ்ச் சக்சீடட். பிரான்ஸ் வந்து வெற்றி பெறுது, ஜெர்மன் வந்து அதில் தோல்வி அடையுதாக. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடைபெற்ற ஒரு போர் தான் த மான் வார் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இன் தமிழ் பதுங்கு குழி போர் அப்படின்னு சொல்லி இது ஒரு வார் நடைபெறுது. இது நிறைய குழிகள் இங்கே வந்து தோண்டப்படுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ட்ரெஞ்ச் லைன்ஸ் ரன்னிங் பேரலல் ஈச் அதர், பேரலாக ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டு பக்கமும் பேரலாக குழிகள் தோண்டப்படுது. அதில் வந்து வீரர்கள் தொடர்ந்து நிற்பாங்க. அதன் வழியாக இவங்களுக்கு உணவு, போர் வீரர்கள் எல்லாம் அந்த குழி வழியாகவே அனுப்பப்படுது. ஸோ that no enemy standing at one end could fire or more than a few yards down its length. The main lines of trenches were connected to each other and to the rear by a series of linking trenches through which food, ammunition, French troops, mail and orders were delivered. என்ன ஆர்டர்ஸோ மெயிலோ அவங்களுக்குள்ள ஃபுட்டோ எல்லாமே இந்த ட்ரெஞ்ச் வார் அந்த குழிகள் மூலமாக அவங்களுக்கு அனுப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு வார் முறையை தான் இங்கே வச்சிருந்துருக்கிறாங்க. இதுவும் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பிரான்ஸ் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைன்னு சொல்லப்படுது. அடுத்த பேட்டில் ஆஃப் வெர்டன், இதுவும் ஒரு வார், வெர்டன் வார் அப்படின்னு சொல்லி. ஜெர்மனி அட்டாக் வெர்டன், ஜெர்மனி வந்து வெர்டன் பகுதியை அட்டாக் பண்ணுது. த பிரிட்டிஷ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மன்ஸ், உடனே பிரிட்டிஷ் ஆப்போசிட் பார்ட்டி அவங்களும் வார் செய்யறதுக்காக வராங்க. Some Britain lost 20,000 men on the first day. பிரிட்டன் வந்து அதில் நிறைய மக்களை வந்து அதில் இழக்குது போரில். த பேட்டில் ஆஃப் வெர்டன், ஜெர்மனி வந்து முதல்ல வெற்றி பெற்றுட்டே வருது, இங்கிலாந்து வந்து தோல்வி அடைந்துட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். வார் இந்த ஈஸ்டர்ன் அண்ட் ரஷ்யன் ஃப்ரண்ட், ஈஸ்டர்ன் பகுதியும் ரஷ்யாவும், ஜெர்மனி கூட ரஷ்யா வாரில் இறங்கும்போது ரஷ்யன்ஸ் ஆர் இன் டர்ன் டிஃபீட்டட் பை த ஜெர்மன்ஸ். ஜெர்மனில் ரஷ்யன் வந்து தோல்வி அடைகிறத நம்ம இதில் பார்க்குறோம். 1917 ரஷ்யன் ரெவல்யூஷனும் அங்கே நடைபெற்றிருக்கிற ஒரு காலகட்டம். அதனால ரஷ்யன்கள் வந்து இந்த ஜெர்மன்கிட்ட வந்து தோல்வி அடைகிறத நம்ம பார்க்குறோம். அந்த ரஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி இட் சைன் த ட்ரீட்டி ஆஃப், ரஷ்யா வந்து போரில் தோல்வி அடைந்ததுனால ஒரு ட்ரீட்டிக்கு அவங்க வந்து ஒப்புக்கொள்கிறாங்க. பிரெஸ்லிட்ஸ்விக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி ஜெர்மனியோட ரஷ்யா ஏற்படுத்துது. ஒரு ட்ரீட்டி வந்ததுனாலே அதோட வார் முடிவடையுது. The position of Germany became strong. It appeared as if the allies were going to lose. அது எப்படியும் இந்த அலைஸ் குரூப் வந்து தோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அங்கே ஏற்படுது. ஃபைனலாக யூஎஸ்ஏ அங்கே வந்து அமெரிக்கா வந்து வாரில் மெதுவாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அங்கே வருது. மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட், டர்க்கி, மெசபடோமியா இந்த பகுதிகளில் டர்க்கி வந்து முதல்ல ட்ரை டு அட்டாக் சூயஸ் கேனல், முதல்ல டர்க்கி வந்து சூயஸ் கேனல் பகுதியை பிடிக்குது. அவங்க பிரிட்டன் வந்து அதை முறியடிக்குது. டர்க்கிக்கும் பிரிட்டனுக்கு ஏற்படுத ஒரு வார் தான் இந்த வார். பிரிட்டன் அட்டாக் டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் பாலஸ்தீன் அண்ட் சிரியா. ஆக பிரிட்டன் வந்து ஒவ்வொரு பகுதியும் பிடிக்குது, ஆனால் அதில் வந்து முறியடிக்கப்படுது, தோல்வி அடைகிறத நம்ம இதில் பார்க்குறோம். Britain attacked Turkey directly and tried to capture Constantinople. துருக்கியினுடைய கேபிட்டல் கான்ஸ்டான்டினோபிள், அந்த டர்க்கியுடைய கேபிட்டல் கான்ஸ்டான்டினோபிளையும் பிடிச்சு அதை தோல்வி அடைய செய்து பிரிட்டன். ஆக டர்க்கி வந்து தோல்வி அடையுது, பிரிட்டன் வந்து அங்கே ஜெயிக்கிறத பார்க்குறோம். இந்த ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் என்னெல்லாம்னா ஜப்பானும் சைனாவும். சைனா ஜப்பானில் இங்கிலாந்து வந்து வார் செய்து. Japan was able to capture the province of Kyushu given by the Germans to China. அது சில பகுதிகளை சைனாவுடைய பகுதிகளை இந்த கிழக்கு நாடுகள் ஜெர்மன் வந்து சைனா பகுதிகளையும் ஜப்பான் பகுதிகளையும் சில பகுதிகளை பிடிக்குது. இந்த பால்கன்ஸ் மலை பார்த்தோம். பால்கன் வாரில் செர்பியா
அண்டர் ஜெர்மன் ரூல். செர்பியா பகுதிகள், பல்கேரியா பகுதிகள் எல்லாமே ஜெர்மன் கண்ட்ரோலுக்கு வந்தது. இதுவும் இந்த வாரில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் ஒரு சில பகுதிகளையும் ஜெர்மனி வந்து வெற்றி பெற்றது. இந்த வாரில் வந்து சில பகுதிகளை பிடித்தது ஜெர்மனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. ஆப்பிரிக்கா பகுதிகளில் அதனால ஆப்பிரிக்காவுடைய காலனிஸ் எல்லாமே ஜெர்மனிக்கு ஒரு பகையாகவே ஏற்பட்டது. அதுதான் ஃபேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்திரியன் ஆன்ஸ்லாட். Italians were fighting with the Austrians and continued sustain the resistance. இத்தாலி ஆஸ்திரியா ரெண்டு நாடும் வார் நடைபெறுது. ஆஸ்திரியர்களுடைய ஹெல்ப்னால இட்டாலியன்ஸ் ஜெர்மனி கூட போர் செய்தது. ஆனால் இத்தாலி வந்து கொலாப்ஸ் தோற்று அது சின்ன பின்னமாகப்படுது. அட் த சென்ட்ரல் பவர்ஸ் விக்ட்ரிஸ். த சென்ட்ரல் பவர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ஆக்குபைட் பெல்ஜியம் அண்ட் பார்ட் ஆஃப் பிரான்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட், போலண்ட், செர்பியா அண்ட் ருமேனியா. சென்ட்ரல் பவர் அப்படின்னாலே ஜெர்மனி தான் அதனுடைய லீடர். அஸ் அலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து அதனுடைய லீடர். ஆக ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் ரெண்டு பெரிய கண்ட்ரிஸ்க்கும் இடையே வார் நடைபெறுது. இங்கிலாந்து தான் எப்பவுமே சீ ரூட்டில் கடற்படையில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வலிமை மிக்க கடற்படையை வைத்திருக்கிறது இங்கிலாந்து. அந்த இங்கிலாண்டோடு கூட ஜெர்மனி வார் நடைபெறுது. ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை ஏர். ஆக அதுலேயும் ஜெர்மனி வந்து வார் நடைபெறுது. ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை வார். ஆக சீ ரூட்லேயும் வார் நடைபெறுது. அப்புறம் வான்வழியாகும் பை ஏர்லேயும் ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து. பாம்ஸ் வர் த்ரோன் ஆன் லண்டன் அண்ட் பிளேசஸ் வர் தேர் மேஜர் ஃபேக்டரிஸ். லேட்டர் ஏரோப்ளைன்ஸ் வர் யூஸ்ட் ஃபார் டார்கெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன். த ஜெர்மன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பாய்சன் கேஸ் அண்ட் சூன் போத் சைட் ரிசார்ட்டட் டு இஸ் யூஸ். ஆக ரெண்டு பேருமே வான்வெளி, கடல்வெளி, அதே மாதிரி பாய்சன் கேஸ் அதையும் யூஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் தீவிரமான ஒரு சண்டை அங்கே நடைபெறுது. ஃபைனலாக அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனி தான் வந்து இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தோற்று போகுது. நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் என்ட்ரி இந்த வார். இவ்வளோ பெரிய வார் அங்கே நடைபெறும்போது ஃபைனலாக அமெரிக்கா வந்து அங்கே உள்ள வருது. ஏன்னா ஜெர்மனி வந்து அமெரிக்கனுடைய ஷிப்பையும் மூழ்கடிக்குது. அது இந்த இதில் பார்ப்போம். நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் என்ட்ரி இந்த வார். இன் 1916 the naval battle of Jutland had taken place in the North Sea. The British won the battle. Therefore, Germany started their submarine warfare and their cruisers went roaming about. கடல் வழி சீ ரூட் வார் முடிந்த பிறகு சப்மரின் கடல் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜெர்மனி வந்து அதனுடைய வார ஆரம்பிக்குது. அலைஸ் கண்ட்ரி இங்கிலாந்தும் அதனுடைய வார ஆரம்பிக்குது. ஆக ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டன் ஷிப். இங்கிலாந்துடைய எம்டன் ஷிப்பை அது வந்து மூழ்கடிக்குது. அதே மாதிரி சிங்க் ஈவன் நேச்சுரல் ஷிப் இன் சென்ட்ரல் வாட்டர்ஸ். அமெரிக்கனுடைய லூசிட்டானியா இன் அமெரிக்கன் ஷிப் லூசிட்டானியா வாஸ் டார்போடட் பை த ஜெர்மன் சப்மரீன். அமெரிக்காவுடைய கப்பலையும் லூசிட்டானியா கப்பலையும் ஜெர்மன் வந்து மூழ்கடிக்குது. சப்மரீன் மூழ்கடிக்கப்படுது. அதனால யூஎஸ்ஏவும் இந்த வாரில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் முதல்ல வர ஆரம்பிக்குது. த எம்டன் ஷிப், சிங்கிங் ஆஃப் லூசிட்டானியா இதெல்லாம் அங்கே நடைபெறுது. ஆக ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் ஏற்பட்ட போரில் அமெரிக்காவுடைய கப்பல்களும் மூழ்கடிக்கப்படும் போது அமெரிக்காவும் வாரில் வருது. வாருடைய முடிவில் ஜெர்மனி, இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சேர்ந்து ஜெர்மனியை தோற்கடிக்குது. த ஆர்மிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஜெர்மனி சரண்டர்ட் இன் நவம்பர் 1918. ஜெர்மனி தோற்கடிக்கப்படும் போது 1918 சரண்டர் ஆகுது. Germany was forced to accept harsh terms by the political situation at home with the abdication of Kaiser. ஆக கடைசியில் இந்த கெய்சர் வில்லி அப்டிகேஷன் அவருடைய பதவி விலக சொல்லி இந்த ட்ரீட்டி எல்லாம் ஏற்படுது. ஆக போரில் தோல்வியற்றதுனால கடைசியில் ட்ரீட்டிக்கு வராங்க. அதான் வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்தோடனே ஜெர்மனி மற்ற நாடுகளோடு கூட இந்த வெர்சைல்ஸ் ட்ரீட்டியை ஏற்படுத்துது. அடுத்த பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ங்கிற ஒரு இடத்துல அமைதி ஒரு ஒப்பந்தம் அங்கே ஏற்படுத்தப்படுது. த பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன் இன் பாரிஸ் இன் ஜனவரி 1919. உட்ரோ வில்சன், யூஎஸ்ஏல உள்ள அதிபர், அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன், லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, கிளெமென்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ், இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து
பீஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்தப்படுது. அதோட இந்த வார் வந்து முடிவுக்கு வருது. On 28 June 1919 the peace treaty was signed in the hall of mirror at Versailles. கண்ணாடி மாளிகையான வெர்சைல்ஸ்ல பிரான்ஸ் நாட்டில் இந்த ஒப்பந்தம் வந்து செய்யப்படுது. இதோட இந்த வார் வந்து முடிவுக்கு வருது. ப்ராவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி உடைய நன்மைகள் என்ன, இந்த உடன்படிக்கையினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜெர்மனி வாஸ் ஃபவுண்டட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வார். ஜெர்மனி வந்து வாரில் தோல்வி அடைந்ததுனால ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்பன்சேஷன் டிசைடு, நிறைய இழப்பீடு தொகை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. 6,600 million pounds to be paid in the இன்ஸ்டால்மெண்ட்ல 6,600 million pound மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும். சென்ட்ரல் பவர்ஸ் ஆர் டைரக்டட் டு பே வார் இண்டிம்னிட்டி. இதுதான் வந்து அவங்களுடைய இழப்பீட்டு தொகையாகவும் கருதப்படுது. The German army was to be limited to 1 lakh. அவங்களுடைய ஆர்மியையும் லிமிட் பண்ணணும், ஜெர்மனுடைய ஆர்மியை லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. த ஸ்மால் நேவி வாஸ் அலவுட். ஒரு சின்ன ஒரு நேவி மட்டும்தான் அவங்க வைத்துக்கொள்ளணும். சப்மரீன் அண்ட் நோ ஏர்ஃபோர்ஸ் அதெல்லாம் வைத்துக்கொள்ற அனுமதி கிடையாது. இதெல்லாம் ட்ரீட்டியில் அவங்களுக்கு சைன் பண்ணப்படுது. த யூனியன் ஆஃப் ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபர்பிடன். ஜெர்மனி வாஸ் டு அக்னாலேஜ் அண்ட் ரெஸ்பெக்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா. ஒவ்வொரு நாடு, சின்ன நாடுகள்லாம் தங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறதும் அந்த ட்ரீட்டியில் எழுதப்படுது. ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகேம் மேண்டேட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். இதில் இந்த வார் முடிந்த பிறகு இனி வார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன், ஒரு அமைப்பு முறை ஏற்படுத்தப்படுது. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு ரிவோக் த ட்ரீட்டி பிரெஸ்லிஸ்விக் புகாரெஸ்ட். இந்த ரெண்டு ட்ரீட்டியும் கிவ் பேக் திருப்பி வந்து பெற்றுக்கொள்ளுது. அடுத்தது அல்சைஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் உள்ள அல்சைஸ் லொரைன் அந்த பகுதிகளை ஜெர்மனிக்கு வந்து பிடித்தது. அந்த ஜெர்மனி வந்து திருப்பி அதை வந்து பிரான்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீட்டியில் பேசப்படுது. த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லித்துவியா were to be independent. ரஷ்யாவில் உள்ள பகுதியான ஃபின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லித்துவியா அந்த பகுதியெல்லாம் இண்டிபெண்டன்ட், தங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற கொள்கையும் அதில் முன் வைக்கப்படுது. நார்தன் ஸ்வெல்ஸ்விக் வாஸ் given to டென்மார்க் அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட் டு பெல்ஜியம். அந்த பிடித்த நாடுகளை மற்ற நாடுகளுக்கு ஒப்படைக்கிறதுல இந்த பங்குகள் ஏற்படுத்தப்படுது. அடுத்த போலண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட் வித் த கோரியண்டர் டு பால்டிக். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவில் போலந்து நாடை நிறைய நாடுகள் பிடித்தது, அதை திருப்பி ஒப்படைக்கிறாங்க. த ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை த இங்கிலாந்து. அலைஸ் அப்படின்னு சொல்லும்போது ரைன்லாந்து பகுதி திருப்பி இங்கிலாந்துக்கு கொடுக்கப்படுது. அமெரிக்க பிரசிடென்ட் வில்சன் 14 பாயிண்ட்ஸ், ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வார் முடிவில் 14 அம்ச கொள்கைகள் ஒன்றை வந்து ஏற்படுத்துகிறார். இனி வார் வரக்கூடாது, நல்ல திட்டங்களை நிறைய வந்து ஏற்படுத்துகிறார். இந்த 14 அம்ச திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறும். நமக்கு அதை பிரீஃபாக வந்து கொடுக்கல. கிரிட்டிசிசம் ஆஃப் த பீஸ் செட்டில்மெண்ட். இந்த ப்ரொவின்சஸ் ஆஃப் த ட்ரீட்டி படித்தால இந்த அமைதி ஒப்பந்தத்தினுடைய கிரிட்டிசிசம், திறனாய்வு என்ன ஒரு செட்டில்மெண்ட் இங்கே நடந்தது, அதை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, was based on principle to victor belongs the spoils and the allies and the victors. வெற்றி பெற்றவங்களுக்கு மட்டுமே இந்த பிரின்சிபல்ஸ் பொருந்தும், தோல்வி பெற்றவங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. இழப்பீடு வெற்றி பெற்றவங்களுக்கான பங்கீடுகள் மட்டுமே இதில் கொடுக்கப்படுது அப்படின்னு கொடுக்கப்படுது. உட்ரோ வில்சன் அப்ளை டு ஆல் பீப்புள்ஸ் எக்ஸப்ட் த ஜெர்மன். ஜெர்மனை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் இந்த 14 பாயிண்ட்ஸ்லையும் அவருடைய கொள்கைகளை சொல்லியிருக்கிறார். த ரிப்ரேஷன் ஆஃப் 6,600 million pounds, அதுவும் கட்டாயமாக அது வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி, அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை அவங்களுக்கு ஜெர்மனிக்கு அதை பே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறார். ஜெர்மனி வாஸ் வீக்கன் பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிலி. வாரில் தோற்றதுனால பொலிட்டிக்கல் ரீதியாக எக்கனாமிக் ரீதியாக மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைக்கு ஜெர்மனி தள்ளப்படுது. ஷி வாஸ் நவ் பார்டர்ட் பை ஸ்மால் வீக் அண்ட் நியூ ஸ்டேட். ஒரு சில ஸ்டேட் மட்டும்தான் ஜெர்மனிக்கு இருக்குது. அவங்களுடைய பொலிட்டிக்கலும் எக்கனாமிக்கல் லெவல்லையும் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த கிரிட்டிசைஸில் சொல்லப்படுது. இன் 1920 த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டுக் அ பாலிசி ஆஃப் ஐசோலேஷன்.
இந்த வார் நடந்து முடிந்த பிறகும் அமெரிக்கா வந்து தனிமையாகவே இருந்தது, எந்த நாடுகளோடு கூட சேரலை. ரெஃப்யூஸ் டு ரெக்டிஃபை த ட்ரீட்டி ஆஃப் வெர்சேஸ். ஒன்லி a greatly weakened France with the qualified support of Britain. பிரிட்டனும் பிரான்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கு. இத்தாலி வாஸ் மச் டிசப்பாயிண்டட் அட் த பீஸ் செட்டில்மெண்ட். இத்தாலிக்கு எந்த பகுதிகளும் கிடைக்கல, அது வந்து ஏமாற்றத்துடன் இத்தாலி திரும்பி போனது. ஸ்மால் பிளேசஸ் சச்சஸ் டெரஸ்ட், இஸ்திரியா அண்ட் சவுத் ட்ரையார், ஒரு சில பகுதிகள் மட்டும் அது கொடுக்கப்படுது. The settlement created many national minorities within states, but often relations stand bitter. நிறைய பகுதிகளில் நேஷனல் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையருக்கான ஒரு குரூப் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாமே கசப்பான ஒரு அனுபவமாகவே இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய பீஸ் செட்டில்மெண்ட்ல இருக்கு. அடுத்தது ஃபால் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது வந்து இதனுடைய ரிசல்ட்ஸ், எஃபெக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்பியன் ஹேட் லாஸ்ட் fewer than 4-5 மில்லியன் மென். நிறைய மக்களை இழந்தது. போரில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க. 4.5 மில்லியன் மென் வந்து அவங்க லாஸ்ட் இழந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அட்லீஸ்ட் 8 மில்லியன் ஹேட் டைட் இன் 4 years. 4 வருஷம் அந்த வார் நடந்ததில் 8 மில்லியன் மக்கள் இறந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுது. மில்லியன் மோர் சப்ஸ்டிட் டு த வேர்ல்ட் வைட் இன்ஃப்ளூயன்ஸா ஆஃப் 1980. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு நோயும் மக்களை தாக்கி அதுலேயும் நிறைய பேர் இறந்து போனதாக வரலாற்றில் சொல்லப்படுது. சோவியத் யூனியன், த யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, அமெரிக்கா, அந்த நாடுகளில் சோஷலிஸ்ட் கருத்துக்கள் நிறைய வந்து பரவ ஆரம்பித்தது. அமெரிக்கா entered in the war as a debtor country, but it emerged as a money lender to the world in the aftermath of the war. அமெரிக்கா வந்து கடன் வாங்குற நாடாக தான் அப்போ இருந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உலக அளவில் நம்பர் 1 நாடாக அமெரிக்கா வந்து வளர்ந்ததாக சொல்லப்படுது. Some places even rebellions against western imperialism became order of the day. சில பகுதிகள் வந்து மற்ற நாடுகளை பிடிக்கக்கூடிய ஒரு பகுதிகளும் அந்த இடங்கள்ல ஒவ்வொரு நாடை பிடித்தது அப்படின்னு சொல்லி இதனுடைய விளைவாகவும் நம்ம அறிந்து கொள்ளலாம். Turkey's rebirth as nation thanks to role played by Mustafa Kemal Pasha was remarkable. இந்த வேர்ல்டு வார் முடிந்த பிறகு டர்க்கி வந்து அங்கே ஒரு தலைவர், அங்கே முஸ்தபா கமால் பாஷாங்கிற ஒரு தலைவர் வந்து மிக சிறப்பானவராக வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படுது. கேலிஃபைட் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் ஆஃப் த சோவியத் யூனியன் வாஸ் அ கிரேட் ஹெல்ப். ரஷ்யாவுடைய சப்போர்ட்ல டர்க்கி வந்து மிக சிறந்த நாடாக வளர்றதுக்கு இது வாய்ப்பாக இருந்தது. Africa illustrated how the new spirit about was affecting the minds of men and women distant countries of the east simultaneously. மற்ற நாடுகளும் அமைதியாக அந்த கண்ட்ரிஸ் வாய்ப்புகளும் இதில் ஏற்பட்டது.